ஆசிரியரை பார்க்க அனுமதிக்க மாட்டானுங்க. சமையல் கூடத்தில் இருந்த அந்த குறிப்பிட்ட நபர்கள் இருப்பாங்க, ஊழியர்கள், அவங்கள பார்க்க பேச அனுமதிக்க மாட்டானுங்க. ஏன்னா எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா இந்நேரம் கிளம்பியிருப்பேன். யாரு? எல்லா செய்தி சேனலும். எங்க? அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி 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 ஒவ்வொரு மாணவருடைய பெற்றோர்கிட்டையும் மைக்கு நீட்டி உங்கள் குழந்தைய எப்படி பெற்றீங்க, எங்கே பெற்றீங்க, எப்படி வளர்த்தீங்க, என்ன நிலைமையில் இருக்குது, அதோடைய எதிர்காலத்தை நீங்கள் என்னென்னு யோசிச்சிங்க, அது என்னவா வரும்னு நினச்சிங்க, அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 3 நாள் விவாதம் பண்ணியிருப்பாங்க. கேட்டா இன்னைக்கு திமுக கவர்மெண்ட்லேயே பொட்டி செய்தியாக போட்டு கிளம்பிட்டாங்க. எல்லா செய்தி நிறுவனமே வாயை வித்து தான் பிழைக்கிறானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க செய்தியாளர்கள் வெக்கமே கிடையாது இவங்களுக்கு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஆங்கில ஊடகங்கள் சொன்னதுக்கு அப்புறம் செய்தியாக போடுறானுங்க. இந்த விஷயத்திலே நாம கேட்க வேண்டியது, முதலாவது அது ஒழுங்காக விசாரிக்கணும். 2வது பள்ளிக்கூடத்தில் உணவு தயாரிக்கிற முறைகளே அது பாதுகாப்பாக இருக்குன்றது 2வது விஷயம். 3வது எங்கடா போச்சு 9200 கோடி மதிய உணவுன்னு ஒன்று சொல்றீங்களே, அதில் இவ்வளோ